60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உணவு விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று முதியோர் நல மருத்துவர் நடராஜனிடம் கேட்டோம். வயதான பின்பு பசி குறையும், ருசி குறையும், ஆனால் உணவின் தரம் குறையக்கூடாது. உணவின் அளவு குறைவாக இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தான் உண்ண வேண்டும். வயதானவர்களின் உடலில் புரதச்சத்து குறைவதால் உடல் எடை இழந்து காணப்படுவார்கள். எனவே புரதச்சத்து நிறைந்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும். பருப்பு வகைகளில் புரதம் நிறைந்து காணப்படுகிறது. எனவே அனைத்து வகையான பருப்பு வகைகளையும் உணவில் கண்டிப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும். இது உடலுக்கு மிகுந்த வலிமையை கொடுக்கும். காளான் உயர் ரக புரதச்சத்து நிறைந்த உணவு. அதே போல சோயா, முட்டையின் வெள்ளைக்கரு ஆகியவையும் புரதம் நிறைந்த உணவுகள். இவற்றை வாரம் இருமுறையாவது கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும். வயதானவர்களுக்கு கால்சியம் சத்துக்கள் மிக அவசியமானவை. கால்சியம் அதிகமாக உள்ள பால், தயிர், கீரை வகைகள், மீன் வகைகள் ஆகியவற்றை கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும். கோதுமை மற்றும் சிறுதானியங்கள் 3 வேளையும் அரிசி உணவுகளை உட்கொள்வதால் அதிகமாக வெயிட் போட வாய்ப்புள்ளது. இதனாலும் பல்வேறு பாதிப்புகள் உண்டாகின்றன. எனவே வயதானவர்கள் அரிசி உணவுகளை உட்கொள்வதை பெரும்பாலும் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக கோதுமை மற்றும் சிறுதானியங்களை உட்கொள்ள வேண்டும். சிறுதானியங்களில் கால்சியம் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் எலும்புகள் மிகுந்த உறுதியாகும். நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கல் போன்ற தொந்தரவுகள் நெருங்காது. இது தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும். உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும். தண்ணீர் மிக அவசியம். உடலுக்கு தேவையான அளவு நீர் அருந்த வேண்டும். உடலில் நீர்வறட்சி ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இளவயதுடையவர்களுக்கு தாகத்தின் மூலம் உடலின் நீர் தேவையை அவர்களின் உடலே அறிவுறுத்தும். ஆனால் வயதானவர்களுக்கு தாகம் ஏற்படுவது குறைந்துவிடும். எனவே தாகம் வந்தால்தான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றில்லை. நாள் ஒன்றிற்கு 2 முதல் 3 லிட்டர் நீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும். இதய பாதிப்புள்ளவர், சிறுநீரக பாதிப்புள்ளவர்கள் மட்டும் மருத்துவரின் அறிவுரையோடு குடிக்க வேண்டும். வயதானவர்கள் கண்டிப்பாக பழங்களை உண்ண வேண்டும். கண்டிப்பாக வெறும் வயிற்றில்தான் பழங்களை உண்ண வேண்டும். உணவு எடுத்துக்கொண்ட பின் பழங்கள் சாப்பிட்டால் எந்த பயனும் கிடைக்காது. காலை நேரங்களிலோ அல்லது மாலை நேரங்களிலோ பழங்களை உண்ண வேண்டும். வயதானவர்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆரஞ்சு, நெல்லிக்காய், எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களை அதிகமாக உண்ண வேண்டும். இதில் வைட்டமின் சி அதிகமாக இருப்பதால் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. இது தவிர இஞ்சி, பூண்டு, தயிர், பாகற்காய், பாதம் பருப்பு போன்றவையும் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றன. மலச்சிக்கலை தடுக்க பாகற்காய், புடலங்காய், காலிஃபிளவர், கொத்தமல்லி, காய்ந்த மிளகாய் போன்ற நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை உட்கொண்டால் மலச்சிக்கல் போன்ற தொந்தரவுகள் வராமல் காத்துக்கொள்ளலாம். உலர் திராட்சை, ஸ்ட்ராபெரி, முளைக்கட்டிய கோதுமை, முட்டையின் மஞ்சள் கரு, வாழைப்பழம், வெங்காயம், பட்டை, வல்லாரை கீரை ஆகியவற்றை உட்கொள்ளும் போது மறதியை தவிர்க்கலாம் என்கிறார் டாக்டர் நடராஜன். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.